ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் செல்லோ செல்லு, அடியோ அடி அடி அடிச்சு கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப். அவர் வாய்ஸில் சும்மாவே இருக்க மாட்டாரு. மார்க்கெட் கொஞ்சம் அந்த 25,500 வந்து ஒரு 4 5 நாளா பிரேக் பண்ண முடியாம தடுமாறிட்டே இருந்தான். இன்னைக்கு ஒரே தான் அடிச்சு காலையிலேயே அடிச்சு நவுத்தி எடுத்துட்டான் மார்க்கெட்டு. ஸோ ஒரு ஹியூஜ் ஃபால் தான். ஏன்னா நிஃப்டி ஒரு 350 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ஃபால். ஓகேங்களா? எல்லா செக்டாரும் அடி. ஐடி செக்டார், பேங்கிங் செக்டார், ஆட்டோ செக்டார், மெட்டல் செக்டார், எல்லா செக்டாரும் அடி அடின்னு அடிச்சு நவுத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா ட்ரம்ப் என்னென்னலாம் பேசியிருக்காரு, நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரம்ப் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு டாரிஃப் இஷ்யூ வந்து போட்டிருக்காரு. அது எதுக்காக அப்படின்னா, காசா அமைதி ஒப்பந்தம் அப்படின்றதுல வந்து பிரான்ஸ் வந்து சேரல அப்படின்றதுக்காக அவங்களுக்கு எவ்வளோ டாரிஃப் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200% டாரிஃப் போட்டிருக்காரு. ஓகேங்களா? 150லாம் இல்ல. 25, 15 நமக்கு போட்டுட்டு இருந்தாரு. ஸோ பிரான்ஸுக்கு வந்து டைரக்ட்டாவே வந்து 100% வந்து டாரிஃப் போட்டாரு. ஓகேங்களா? அதே மாரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ பார்த்து நீங்க வந்து கிரீன்லாண்ட் எனக்கு குடுக்கல அப்படின்னா, நான் உங்களுக்கும் டாரிஃப் போடுவேன். அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு வார்னிங் வேற இன்னைக்கு பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சரி இதோட நிப்பாட்டுவாருன்னு பார்த்தா, மத்தியானம் அடுத்து ஒண்ணு என்ன பண்ணியிருக்காரு, அ கிரீன்லாண்ட்லயும் சரி, வெனிசுலாவையும் சரி, ரஷ்யா வந்து ரஷ்யாவோட அது ரஷ்யான்றேன். அமெரிக்காவோட ம், ஒரு நாட்டோட சேர்ந்தது அப்படின்ற மாரி ஒரு ஏஐ இமேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அதையும் மனுஷன் போஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அவர் என்ன நெனச்சிட்டு இருக்காரு, விட்டா வந்து உலகமே வந்து அமெரிக்காக்கு கீழ தான் அப்படின்ற மாரி வந்து போஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி போடுவாருன்னு நெனைக்கிறேன். அவர் அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா மார்க்கெட்டுமே அடி. ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் தான் அடி ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ டவ் ஜோன், நாஸ்டாக் வேற லெவல்ல அடி ஆயிட்டு இருக்கானுங்க. ஓகே. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து 1%க்கு மேல ஃபாலு. ஓகேங்களா? டவ் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட 650, 700 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்கான். ஆ எஸ்பிஎஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் பக்கம் அவனும் நெகட்டிவ்ல இருக்கான். இன்னும் நாஸ்டாக் ஓப்பன் ஆகல. அவன் ஓப்பன் ஆனா அவன் எவ்வளோ பாயிண்ட் நெகட்டிவ்ல போறான்னு தெரியல. எல்லாம் 1%க்கு மேல தான் இப்போதைக்கு நெகட்டிவ்ல இருக்காங்க. நம்ம மார்க்கெட்டும் கரெக்ட்டா அந்த 1.38% நெகட்டிவ் குளோசிங். ஸோ அவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் 1.38% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எத குறிக்குது அப்டின்னா, நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நிஃப்டில ஒரு கேப் டவுன் கிடைக்க தான் ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்குன்ற மாரி அது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா, இப்ப 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட 232ல இருக்கு. ஸோ அந்த 220ங்கிற சப்போர்ட்ட எடுத்து தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இவன் பிரேக் ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 25,063ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஆக்சுவலி நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து சப்போர்ட்ஸ் மட்டும் நெறைய இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது இருந்த ஃப்ரீ ஃபால் ஜோன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட்டுக்கு ஒருக்க, 150 பாயிண்ட்டுக்கு ஒருக்க சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். ஆனா இந்த வேர்ல்டு நியூஸ் வந்து அத எந்த மாரி வந்து ரியாக்ட் பண்ணி குடுக்கும் அப்படின்றது தான் தெர்ல. ஸோ நெறைய இருக்கு. இப்ப டவ் ஜோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அ வந்து அவன் டவ் ஜோன்றேன் நான் இந்தியா விக்ஸ் வந்து அண்டர் 10 இருந்தான். ஸோ அப்ப வந்து மார்க்கெட்ல மூவ்மெண்ட் குறையுது. அது நல்லதில்ல அப்படின்னு சொல்ல, இப்ப அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, எபோவ் 10க்கு மேல இப்ப 12 போயிட்டான். ஸோ அவன் மேல ஏற மார்க்கெட்டுக்கு வந்தது கெட்டது தான். திரும்ப மார்க்கெட் வந்து கீழ நல்லா இறங்குறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த மாரியான மூவ்மெண்ட்ஸ் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு இப்போ நிஃப்டில. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் அடுத்து உள்ள 2 சப்போர்ட் சொல்லிர்றேன். இனிமே அப்படிதான் சொல்லணும் போல. இவங்க பண்றத பார்த்தா இருக்கிற 2 சப்போர்ட், 2 ரெசிஸ்டன்ஸ் சொல்லிரணும் போல. ஸோ நாளைக்கு சப்போர்ட் 1 25,063 ஓகேங்களா? இன்கேஸ் நாளைக்கு அதுகிட்டயே ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் எடுக்கவும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா, நான் சொல்லியிருக்கேன் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் கீழ இறங்கி திரும்ப மேல போயிருக்கு. இப்ப இது கீழ இறங்கிருக்கு. ஸோ திரும்ப இதுவும் மேல போணும்ல. மேல போயிட்டு கீழ வந்தா தானே நல்லாருக்கும். ஸோ அது வந்து 25,063ல சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு 100 பாயிண்ட் திரும்ப 150 பாயிண்ட் ஏறிட்டு திரும்ப இறங்குச்சு அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட் இன்னும் நல்லாருக்கும். ஏன்னா, இப்ப ஆல்ரெடி எனக்கு ஒரு ஸ்விங் வந்துருச்சு. ஸோ இன்னொரு ஸ்விங் வந்துச்சுன்னா, டவுன் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டா இனிமே டவுன் ட்ரெண்ட் தான் கொஞ்சம் நாளைக்கு போப்போகுது அப்படின்னே நான் சொல்லிருவேன். ஓகேங்களா? ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ அது வந்து இன்னொரு ஸ்விங் போட்டுச்சு அப்படின்னா, இன்னும் நல்லாவே வந்து கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். ஸோ 25,063 அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,900 தான் வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் 25,230 அத 220 அந்த ரேஞ்சு. அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,500 480 to 500 ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் நல்ல நெகட்டிவா இருக்கு. மேபி க்ளோசிங் அவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து
நாம வந்து இப்போ முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி, 10:30 மணிக்கு தூங்கிருவோம். ஆனா, அவய்ங்க வந்து பார்த்தீங்கன்னா, நைட் 2:30 மணி வரைக்கும் ட்ரேட் ஆவாய்ங்க. ஸோ ஏர்லி மார்னிங் தான் எனக்கே தெரியும். அவன் என்ன மாரி குளோசிங் வச்சிருக்கான். நாளைக்கு ஓப்பனிங் எப்படி நடக்க போகுது அப்படின்றது எனக்கே நாளைக்கு காலையில தான் தெரியும். அக்யூரேட்டா ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அவன் வந்து திரும்ப வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்கான் அப்படிங்கும்போது 25,000 டூ 30க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ 220 ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதில ரிவர்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா 25,500 வரைக்கும் கூட மூவ்மெண்ட் குடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு பேஸ்ட் ஆன் வந்து நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்றத பொறுத்து தான். ஓகேங்களா? ஏன்னா நிஃப்டி தான் ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கானே தவிர, பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைல தான் வந்து ஒரு இன்னும் வந்து பெருசா ஃபால் அப்படிங்கிறது அவன் இதில இல்ல. அவன் அந்த ஒரு மொமெண்டம் வந்து சைட்வேஸ் தான் பில்டப் ஆயிட்டு இருக்கானே தவிர, அவன் இதில வந்து பெருசா வந்து எந்த மொமெண்டமுமே இல்ல. ஸோ அது ஒரு பிரச்சனை தான் இதில. ஓகேங்களா? ஸோ அதனால அவன் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கணும். ஸோ இவன் வந்து இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஒரு இதுக்குள்ள சைட்வேஸ்ல போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஐடில போட்டேன். அவன் சைட்வேஸ்லயே போய் முடிச்சான். இப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கு போட்டிருக்கேன். இவனாவது ஏதாவது பிரேக் அவுட் எடுக்கிறானான்னு பார்ப்போம். ஸோ இந்த மொமெண்டம் வந்து இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் உடைச்சுச்சுனா தான் நம்மள வந்து இதுல இதுல வந்து ஒரு மூவ்மெண்ட் சொல்ல முடியும். மேல உடைச்சா அப் ட்ரெண்ட், கீழ உடைச்சா டவுன் ட்ரெண்ட் கம்பல்சரி. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டி. ஐடி ஒரு நாள் ஏத்துவான். அடுத்த நாள் இறக்கி அதே ட்ரெண்ட் லைன்ல வந்துருவான். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் ட்ரெண்ட்ல எனக்கு கீழ உடைச்சுருவானோன்னு எனக்கு தோணுதுங்க. ஓகேங்களா? நான் மேல உடைச்சு போவான் அப்படின்னு நெனச்சேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்ட் லைன கீழ உடைச்சு திரும்ப செல் ஆக போறானோன்னு தோணுது. ஓகேங்களா? ஏன்னா அப்படிதான் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஐடி செல் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா நிஃப்டி கவலைக்கிடம் தான். ரிலையன்ஸ் ஆல்மோஸ்ட் 13% நேத்து 12% சொன்னேன். இன்னைக்கு ஒரு 1% மொத்தம் வந்து 13% ஃபால் ஆயிருச்சு ரிலையன்ஸ் ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸோட அடுத்த சப்போர்ட் லெவல் அவன் இருக்கிற இடம் இங்க தான். 1358 தான். இப்போ 394ல இருக்கான். இன்னும் ஒரு 40 பாயிண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துருவான்னு நெனைக்கிறேன் அவன். ஸோ அது ஆனா மேஜர் சப்போர்ட் இது வந்து மைனர் சப்போர்ட் தான். மேஜர் சப்போர்ட் 1327 நேத்தே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் தள்ளி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவரைக்கும் கூட வந்துருவானோன்னு தோணுது. ஏன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் ரிலையன்ஸ்ல ஓகேங்களா? அ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1600 இருந்த ஷேர் இப்ப ரூ. 1400 வந்திருக்குன்றதே வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் தான். ஸோ இதுக்கு மேலயும் பெரிய கரெக்ஷன் போகுமா? அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு இருக்கு. அதுக்கான சிட்யூவேஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேபி ஃபால் ஆக நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பார்க்கலாம் ரிலையன்ஸ் என்ன பண்றாங்க? இல்ல தாக்கு பிடிச்சு திரும்ப ரிவர்ஸ் ஆறாங்களா? அப்படின்னு சொல்ட்டு. HDFC திரும்ப சைட்வேஸ ஸ்டார்ட் பண்ணிட்டான். தம்பி நான் அந்த ட்ரெண்ட்ல தான் தாண்டியிருக்கேன். ஆனா நான் பிரேக்லாம் ஆக மாட்டேன். நான் சைட்வேஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சைட்வேஸ்ல இருக்கான். ஸோ இவன் கொஞ்சம் இழுத்து புடிச்சிட்டு இருக்கான் நிஃப்டி. ஏன்னா ஹெவி வெயிட்ஸ்ல வந்து HDFC வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒரு கம்பெனி. ஸோ அதனால இழுத்து புடிச்சிட்டு இருக்கான். இவன் ஃபால் ஆக ஆரம்பிச்சான் அப்படின்னா, கண்டிப்பா நிஃப்டி வந்து காலி தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிஸ் இதோட லெவல்ஸ். ஸோ நாளைக்கு என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.